Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொட்டீன் vlog தான். மார்னிங் 6:30லேருந்து 8:30 வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் எப்போவுமே முந்தின நாள் நைட்டு டின்னர் முடித்த பிறகு பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் எந்திரிச்சு போயிட்டு நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நேற்று நைட்டு செஞ்ச தூதுவளை கஷாயம். என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் நேற்று நைட்டே குடிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால குடிக்க மறந்துட்டேன். இதை இப்போ எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறதுனால இப்போவே சூடு பண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இந்த கஷாயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எங்கள் வீட்டில் அப்பப்போ செஞ்சு குடிச்சிருவோம். குழந்தைங்க காரம் ஜாஸ்தியாக சேர்க்க மாட்டாங்கன்னு மிளகு கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். நான் எனக்கு டைம் இருக்கும் போது தூதுவளையை மொத்தமாக பறித்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். இதை மொத்தமாக பறித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு அடுத்தால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு டைமும் கூட சேவ் ஆகும். எங்கள் வீட்டில் எப்போவுமே மார்னிங் டீ தான், ஈவினிங் தான் காஃபி. டீ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதம் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்காக 2 எக்கு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சாதம் இப்போ வெந்துட்டு இதை இப்போ வடிச்சிடலாம். சாதத்தை வடித்ததுக்கு பிறகு நான் முருங்கைக்கீரை செய்ய போகிறேன். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி லேசாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கீரையை ஒரு 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் டீ கேட்டாங்க, அவங்களுக்காக தான் டீ ஊற்றிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு இது கூடவே கீரையை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ரசம் வைக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு அவங்களுக்கு லேசாக கோல்டாக இருக்கிறதுனால நான் காலையிலேயே அவங்களுக்கு ரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டை தோலோடு தட்டி போடுங்க. தக்காளி நீங்கள் கரைச்சும் சேர்த்துக்கலாம், நீங்கள் அப்படியும் கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கரைச்சி தான் சேர்ப்பேன். கரைக்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்து வதக்குறேன். லேசாக வதக்கினா போதும். இது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன். இது இப்போ கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை வதக்கி விட்டுருந்தோம். கீரையில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன். ஃபைனலாக இது கூட வறுத்த வேர்க்கடலை பொடி, அப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கீரை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளி கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சமாக கடுகு, ஒரு 2-3 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம பொங்கலுக்கு அரிசி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் ரைஸ், அதாவது பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இது கூட சீரகம் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு 1க்கு 3 தண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடலாம். நான் ஏற்கனவே தக்காளி கிரேவிக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் காலையில் டைமில் வதக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இது கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. வீடியோவில் ஸ்கிப் ஆனதுனால நான் காமிக்க முடியல. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஓகே, பொங்கலுக்கு விசில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி கிரேவியை திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே நிற்கிது. இதை லேசாக கிண்டி விட்டுட்டு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கிரேவி எப்போ செஞ்சாலுமே நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பொங்கலை தாளித்து விட்டுக்கலாம்.
நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதை வந்து பொங்கலோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு பொங்கலை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொங்கல் ரொம்ப இறுகி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் சூடு பண்ணி அதில் ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரசமும் கீரை பொரியலும் சேர்த்து டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து 2 பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறம் வந்து ஒரு அத்திப்பழம், பொரிக்கடலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி கிரேவி, எக்கு, முருங்கைக்கீரை இது இவ்வளோ அவங்க மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் 8:30க்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஏற்கனவே அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்போ இட்லி மாவு அரைச்சாலும் இதையும் சேர்த்து தான் ஊற வைப்பேன். நான் வந்து 1 கப் உளுந்துக்கு 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 கப் ரைஸில் வந்து 3 கப் வந்து இட்லி அரிசி, 1 கப் வந்து ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி வாஷிங் மிஷினில் பில்லோ கவரும் பெட்ஷீட்டும் உள்ளே போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஹாட் வாட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஹெவி வாஷுங்கிறனால ஹாட் வாட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வாஷ் பண்ண விட்டுருக்கேன். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எப்படியும் இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.